ஒரு அவசர சமையல் மக்களே பார்த்தீங்கன்னா, திடீர்னு அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. உள்ளேருந்து உப்பு, மிளகு பொடி, எண்ணெய் எதுவுமே எடுக்க முடியல. அதனால் இந்த டிஷ்ஷு ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச சிக்கனை இதோட சேர்த்திக்கலாம். பாருங்கள், வெட்டி வச்ச சிக்கனை சேர்த்தியாச்சு. இப்போ அப்படியே கிளறி விட்டுடலாம். இந்த சிக்கனை நம்ம அப்படியே இப்படி போட்டு கிளறிடலாம். பாருங்கள், இன்னுமே எண்ணெயும் ஊற்றலை, சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இந்த கல் போட சிக்கனை அப்படியே இப்படி பரட்டி விட்டுடலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறலாம். அப்போது சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வெளியில் வரும். அதுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்து இருக்கிறோம். பாருங்கள் மக்களே, இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். எண்ணெய் இல்லை, அதனால் சிக்கனை தண்ணியிலேயே வேக வைக்கிறோம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்க மக்களே, இது கூட நம்ம அரைச்சி வச்ச மிளகா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 35 மிளகா நல்லா மிக்சியில், இந்த மினி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இதோடு சேர்த்திக்கலாம். இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வு எல்லாத்தையும் உள்ளே வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்ய முடியாது. வீட்டு மாட்டுச்சாலையில் இந்த ஒரு டிஷ்ஷை பண்ணிகிட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போது சிக்கனு, உப்பு, மிளகாப்பொடி போட்டு இந்த டிஷ்ஷை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது எல்லா தண்ணியில் சிக்கன் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட நம்ம மிளகாப்பொடி போட்டிருக்கிறோம், உப்பு சேர்த்திருக்கிறோம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு மோர் தேன் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ தான் கறியிலிருந்து சதையெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த எலும்புலேருந்து வெயிட் பண்ணலாம் மக்களே. என்னுடைய அவசர சிக்கன் பாருங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்படியே இன்னும் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷு அருமையாக ரெடியாகும். வெயிட் பண்ணலாம். இதில் நம்ம எண்ணெயே சேர்த்துல. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருக்குதுன்னு. இது மாதிரி கூட செய்யலாம் மக்களே. இப்படி செஞ்சு பாருங்கள். சும்மா சிக்கனு சும்மா அடிப்பொலியாக இருக்கும். இது மாதிரி ஒரு சிக்கனை நீங்கள் செஞ்சு பழகிட்டிங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க மக்களே. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய அவசர சிக்கன் எண்ணெய், மஞ்சப்பொடி எதுவுமே இல்லாமல் வெறும் உப்பு, மிளகாப்பொடி, சிக்கனை வச்சு ஒரு அருமையான டிஷ்ஷு. 3/4 வேக்காடு நல்லா வந்துருச்சு. கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா பரட்டி விடலாம் மக்களே. ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கன் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்து ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா சும்மா தேவா அமிர்தம் மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் செஞ்சு பாருங்கள் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.